Praise the Lord. Welcome to Jesus Tuition. இன்னைக்கு 10th Maths Exercise 1.1 7th Sumல Roman letter 1 and 2 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். டியர் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி எக்ஸசைஸ் 1.1ல் 7th சம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஏபிசின்னு சொல்லி இங்கே 3 இது கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து வேறு எலிமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்காம ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஏபிசியை நம்ம ரோசர் ஃபார்முக்கு மாற்றிட்டு ரோமன் லெட்டர் 1 and 2 இன்றைக்கி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏக்கு என்ன சொல்லியிருக்காங்க? த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 8ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நேச்சுரல் நம்பர் எதெல்லாம்? 1 2 3 4 5 6 7 7 வரைக்கும் தான் வரும். ஏன்னா இங்கே லெஸ் தென் 8ன்னு சொல்லியிருக்காங்க. 8க்கு குறைவாக இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர் தான் செட் ஆஃப் ஏல எழுதணும். அடுத்தது பிக்கு என்ன சொல்லியிருக்காங்க? த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 8ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ எதெல்லாம் ப்ரைம் நம்பர்? 2 3 5 7 7 வரைக்கும் தான் எழுதணும். ஏன்னா இங்கே லெஸ் தென் 8ன்னு கொடுத்துருக்காங்க. 8க்கு குறைவாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் தான் இங்கே செட் ஆஃப் பியில் எழுதணும். அடுத்தது சிக்கு என்ன சொல்லியிருக்காங்க? த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர் வெரிஃபை தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ ஈவன் ப்ரைம் நம்பர்னால் ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் தான் இருக்குது, 2 மட்டும்தான். அவ்வளோதான். ஏபிசியை நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றிட்டோம். இப்போ இந்த செட்ஸை வச்சு ரோமன் லெட்டர் 1 and 2 இன்றைக்கி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ ரோமன் லெட்டர் 1ல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏபிசியை ரோசர் ஃபார்முக்கு மாற்றிருக்கு இல்லையா? இந்த செட்ஸை வச்சு தான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கலாம், இது ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இது எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு ஏபி இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்கோ அந்த காமனாக இருக்க நம்பரை தான் இங்கே எழுதணும். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பினா இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கக்கூடிய நம்பர் தான் இங்கே எழுதணும். ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது? 2 3 5 7 அந்த நம்பர் மட்டும்தான் இங்கே எழுதணும். அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ 2 3 5 7 கிராஸ் சி என்ன? 2. இந்த இடத்துல 2 எழுதிக்கணும். இப்போ இது ரெண்டுக்கும் ஆர்டர் பேர் எடுத்தோன்னா இந்த எல்லாத்தோடையும் இந்த 2வை பேர் பண்ணணும். அப்போ 2, 2 3, 2 5, 2 7, 2 அவ்வளோதான். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சியை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதை 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ஆர்ஹெச்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சியை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். செட் ஆஃப் ஏ எழுதிக்கிங்க. 1 2 3 4 5 6 7 கிராஸ் சி என்ன? 2 இங்கே எழுதிக்கிங்க. இது ரெண்டுக்கும் ஆர்டர் பேர் எடுத்தோன்னா இந்த எல்லாத்தோடையும் இந்த 2வை பேர் பண்ணோம். அப்போ 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2 அவ்வளோதான். ஏ கிராஸ் சியை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது பி கிராஸ் சி. செட் ஆஃப் பி ஃபஸ்ட் எழுதிக்கிங்க. 2 3 5 7 கிராஸ் சி என்ன? 2. இப்போ இது ரெண்டுக்கும் ஆர்டர் பேர் எடுத்தோன்னா இது எல்லாத்தோடையும் இந்த 2வை பேர் பண்ணணும். அப்போ 2, 2 3, 2 5, 2 7, 2 அவ்வளோதான். இப்போ பி கிராஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ என்ன எழுதணும்னா ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு இல்லையா? இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய இதில் இந்த ஆன்சரில் காமன் பேரை மட்டும்தான் இங்கே எழுதணும். இப்போ இதில் ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது? 2, 2 2, 2 3, 2 3, 2 5, 2 5, 2 7, 2 7, 2 ஸோ இதை மட்டும்தான் இங்கே எழுதணும்.
அப்போ 2, 2 3, 2 5, 2 7, 2 இப்போ இதை 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் LHS RHS ஃபைண்ட் அவுட் பண்ணி வந்திருக்கக்கூடிய ரெண்டு ஆன்சருமே ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி 2, 2 2, 2 3, 2 3, 2 5, 2 5, 2 7, 2 7, 2 இப்போ ரெண்டு ஆன்சர் நமக்கு எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்கு இல்லையா. அப்போ LHS ஈக்குவல் RHS அவ்வளோதான். இவ்வளோதான் இந்த சம். இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது ரோமன் லெட்டர் 2 பார்க்கலாம். ரோமன் லெட்டர் 2ல் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. A cross B minus C ஈக்குவல் A cross B minus A cross Cன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது LHSன்னு எடுத்துக்கலாம், இது RHSன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ LHS எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க A cross B minus Cன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு செட் ஆஃப் A எழுதிக்கலாம். செட் ஆஃப் A என்ன 1 2 3 4 5 6 7 cross B minus C அப்படின்னா பிலையும் சிலையும் எது காமனாக இருக்கோ அந்த காமன் பேரை விட்டுட்டு பியில் மற்றதை மட்டும்தான் இங்கே எடுத்து எழுதணும். இப்போ பாருங்கள் பி அண்ட் சியில் எது காமனாக இருக்குது 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ இந்த 2வை விட்டுட்டு மற்ற 3 தான் இங்கே எழுதணும். இங்கே என்ன வரும் 3 5 7 அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுக்கும் 6 பேர் எடுத்தோம்னா என்ன வரும் இந்த 1ஓட இது எல்லாத்தையும் பேர் பண்ணோம். அப்போ 1, 3 1, 5 1, 7 அடுத்தது 2ஓட பேர் பண்ணோம்னா 2, 3 2, 5 2, 7 அடுத்தது 3ஓட பேர் பண்ணோம்னா 3, 3 3, 5 3, 7 அடுத்தது 4ஓட பேர் பண்ணோம்னா 4, 3 4, 5 4, 7 அடுத்தது 5 3 5, 5 5, 7 அடுத்தது 6 3 6, 5 6, 7 அடுத்தது 7ஓட பேர் பண்ணோம்னா 7, 3 7, 5 7, 7 இப்போ A cross B minus Cயை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதை 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது RHS ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்கே RHS ஃபைண்ட் அவுட் பண்ண இங்கே என்ன கொடுத்துருக்காங்க A cross B minus A cross Cன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு A cross Bயை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். A cross B இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் A எழுதிக்கிங்க 1 2 3 4 5 6 7 cross செட் ஆஃப் B என்ன 2 3 5 7 இப்போ இது ரெண்டுக்கும் 6 பேர் எடுத்தோன்னா 1ஓட இது எல்லாத்தையும் பேர் பண்ணணும். அப்போ 1, 2 1, 3 1, 5 1, 7 அடுத்தது 2, 2 2, 2, 3 2, 5 2, 7 அடுத்தது 3, 2 3, 3 3, 5 3, 7 அடுத்தது 4, 2 4, 3 4, 5 4, 7 5, 2 5, 3 5, 5 5, 7 6, 2 6, 3 6, 5
6,7. அடுத்தது 7,2, 7,3, 7,5, 7,7. இப்போ A cross B find out பண்ணிட்டோம். அடுத்தது A cross C. A cross C க்கு first set of A எழுதிக்கிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 cross C. C என்ன 2. இது ரெண்டுக்கும் ஆர்டர் பேர் எடுத்தோன்னா இது எல்லாத்தோடையும் இந்த 2வை பேர் பண்ணணும். அப்போ 1, 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இப்போ A cross B, A cross C ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இப்போ என்ன கேட்டிருக்காங்க, A cross B மைனஸ் A cross Cன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இப்போ மைனஸ்ன்னு போது A cross Cயில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பேரெல்லாம் நம்ம A cross Bயில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணது தவிர மற்ற பேர்ஸ் மட்டும்தான் இங்கே எழுதணும். இப்போ A cross B மைனஸ் A cross Cன்னு எழுதிக்கிங்க. இப்போ இங்கே 1, 2 இருக்கு இல்லையா. இப்போ இங்கே 1, 2வை இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிங்க. அடுத்து 2, 2 இங்கே இருக்குது, இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிங்க. அடுத்து 3, 2 இதை பண்ணி இப்போது 3, 2யும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டோம். அடுத்தது 4, 2, அடுத்து 5, 2, 6, 2, 7, 2. இப்போ இந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பேரை தவிர மற்ற பேர்ஸை மட்டும்தான் இங்கே எழுதணும். இதில் இருக்கிறது எழுதக்கூடாது. A cross Bயில் இருக்கிறது மட்டும்தான் இங்கே எழுதணும். இப்போ இந்த 1, 2 விட்டுட்டு இது 3 எழுதிக்கலாம். 1, 3, 1, 5, 1, 7. அடுத்து இந்த 2, 2 விட்டுட்டு இது 3யும் 2, 3, 2, 5, 2, 7. அடுத்தது 3, 3, 3, 5, 3, 7. அடுத்தது 4, 3, 4, 5, 4, 7. அடுத்தது 5, 3, 5, 5, 5, 7. அடுத்தது 6, 3, 6, 5, 6, 7. அடுத்தது 7, 3, 7, 7, 5, 7, 7. இப்போ A cross B மைனஸ் A cross C இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இதை 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ RHS ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். LHSலேயும் நமக்கு இதே ஆன்சர்ஸ் தான் வந்திருக்கான்னு சொல்லி LHS பார்க்கலாம். பாருங்கள், LHSல என்ன கிடச்சிருக்கு. 1ல் 3, 5, 7, 2ல் 3, 5, 7, 3ல் 3, 5, 7, 4ல் 3, 5, 7, 5ல் 3, 5, 7, 6ல் 3, 5, 7, 7ல் 3, 5, 7 கிடச்சிருக்கு. RHSலேயும் நமக்கு என்ன கிடச்சிருக்கு. 1ல் 3, 5, 7, 2ல் 3, 5, 7, 3ல் 3, 5, 7, 4ல் 3, 5, 7, 5ல் 3, 5, 7, 6ல் 3, 5, 7, 7ல் 3, 5, 7 கிடச்சிருக்கு. இப்போ ரெண்டு ஆன்சரும் நமக்கு எப்படி இருக்குது, ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கு இல்லையா. அப்போ LHS ஈக்குவல் RHS. இவ்வளோ தான் இந்த சம். இப்போ இந்த சம்மில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. வேறு ஏதாவது எக்ஸசைஸ் போகணுன்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எக்ஸசைஸ் 1.1ல் எல்லா சம்மையும் நம்ம போட்டுவிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங். காட் பிளஸ் யூ.